பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். முருகருடைய மெசேஜ் தான். இந்த முருகருடைய மெசேஜ்க்காக மாதம் மாதம் எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது நிச்சயமா தெரியும். ஏன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ முருகர் சொல்லக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் ஃபாலோ பண்ணி, ஈவன் நானே அந்த மெசேஜ் ஃபாலோ பண்ணி நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால இன்னைக்கு முருகர் மெசேஜ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய புத்தாண்டு ஜனவரி மாதத்துக்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போறோம். ஸோ மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஓம் முருகா அப்படின்னு மனசுல சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் முருகரை மனசுல நினைச்சு, முருகா ஜனவரி மாதத்துக்கான எனக்கான மெசேஜ் என்ன அப்படின்றத காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்ப நான் காட்டக்கூடிய கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டல் உங்களுக்கு மனசுல தெரியும், அந்த கிறிஸ்டல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிறிஸ்டல் செலக்ஷன் காட்டிட்டு தென் ஒன் பை ஒன்னா நம்மளுடைய முருகர் மெசேஜ்குள்ள போயிடலாம். உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. So pile number 1, white color crystal. Pile number 2, purple color crystal. Pile number 3, yellow color crystal. இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க நான் சொன்ன மாதிரியே ஒரு கிறிஸ்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, ஒயிட் கலர் கிறிஸ்டல். யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாம் இருக்க பயம் எதற்கு என வீரியமாய் சொன்ன முருகா, ஆதரிக்க வேலிருக்கு துளி அச்சமில்லை வடிவழகா. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த பயம் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடையே, பலவீனம் கூட சொல்லலாம். சரிங்களா? நீங்க சமீப காலமா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பீங்க முருகர் கிட்ட, முருகா நான் எல்லாமே சரியா செய்யறேன், உன்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனை இல்ல என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னுடைய கடமைகள் எல்லாமே சரியாதான் செய்யறேன், ஆனா ஏன் ஏதோ ஒண்ணு தடுக்குது, ஏன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு விடை கிடைக்கல, ஏன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முழுமையாவல, என்னதான் அப்படி தடையா இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? சோ அது என்னன்னா உங்களுடைய பயம் தான். உங்களுடைய பயம் அதுதான் உங்களுடைய பலவீனமும் சரி, அதுதான் உங்களுடைய மைனஸும் சரி. ஸோ அந்த பயம் இருக்கிற வரைக்கும் உங்களால நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும், எவ்வளவு பர்ஃபெக்ஷனா செஞ்சாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ முருகர் உங்களுக்கு என்னைக்குமே அந்த பயத்தை உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ அந்த வேல் முருகர் கையில எதுக்கு? முருகர் கை சும்மா இருக்கலாம், எதுக்கு வேல் இருக்கு? அந்த வேல் நம்மளோட பய உணர்வை போக்குறது தான் மெயின் ரீசனே. பய உணர்வு போக்கணும். உனக்காக நான் இருக்கிறேன், உனக்கு பிரச்சனை கொடுக்கற எதா இருந்தாலும் என்னோட வேல் மூலயமா நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்றதுனாலதான் அந்த வேல் அதனுடைய அர்த்தமே அதுதான். சோ எப்பெல்லாம் நீங்க முருகரை பாக்குறீங்களோ, கையில வேலோட பாக்குறீங்களோ, அப்பெல்லாம் நினைச்சுக்கோங்க, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம நம்மளுடைய பயத்துக்கு இங்க முருகர் வேல் வச்சிருக்காரு. சோ நம்மளோட பயத்தை, நம்ம பயப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் பயப்படாம நீங்க உங்களுடைய பணிகளை செய்யும் போது, ஸோ நீங்க கேட்ட அந்த கம்ப்ளீஷன், நீங்க கேட்ட எதா இருந்தாலும் அந்த முன்னேற்றம் எதா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஸோ இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு கூடவே ஒண்ணு சேர்ந்து வரணும். எப்பெல்லாம் பய உணர்வு வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு உடனே முருகருடைய வேல் உங்க கண்ணு முன்னாடி போச்சுன்னா அதெல்லாம் இந்த பய உணர்வு அங்கேயே ரிலீஸ் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஒளிவட்டம், அந்த வைப்ரேஷன், ஸோ அது மற்றவங்களுக்கு நிறைய வகையில பயன்பட இருக்கு. ஆனாலும் அதுக்கும் ஒரு தடையா உங்களுடைய பயம் தான் இருக்குது. ஏன்னா முருகர் உங்களுக்கு அந்த விதமான ஒரு பிளெஸிங் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களால உங்க வாழ்க்கையை மட்டும் மேம்படுத்திக்கிறதோட மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒளியை கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கும் இருக்கு, அதோடைய கெப்பாசிட்டியும் இருக்கிறதால அதற்கு தடையா இருக்கிற இந்த பயத்தை மட்டும் நீங்க விட்டுறணும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது. சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 1
உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாம் இருக்க பயம் எதற்கு என வீரியமாய் சொன்ன முருகா, ஆதரிக்க வேலிருக்கு துளி அச்சமில்லை வடிவழகா. ஃபைல் நம்பர் 2, நீங்க வந்து சமீப காலமா இல்ல கொஞ்ச நாட்களா உங்களுடைய அதாவது உங்களுடைய பாதை என்ன, இல்ல உங்களுடைய பர்பஸ் என்ன, அதுல இருந்து விலகிட்டு இருப்பீங்க. இல்ல வந்து அது அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெருசு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்ப இருந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கவும், நீங்க ஆல்ரெடி போயிட்டு இருந்த பாதையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை, பெரிய தொடக்கத்தை கொடுக்கவும் தான் அந்த ஒரு தடைகள் வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அங்க இருந்து அப்படியே வந்து டைவர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால என் பர்பஸ் இது கிடையாது, இதை கிளியர் பண்றதுதான் என் பர்பஸ் அப்படின்ற மாதிரியே சில பேர் உங்களுடைய நோக்கத்தையே மாத்திட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களுடைய அதுல இருந்து உங்களுடைய வைப்ரேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வந்து ஆன்மீகவாதியா இருப்பீங்க, இல்ல ஸ்பிரிச்சுவலி நிறைய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நார்மலா இருக்கிற பர்சன்ஸை தாண்டிலும் உங்களுக்கு அதிகமான ஒரு வைப்ரேஷன், ஒரு உணர்வு இருக்கும், ஒரு உணர்தல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நீங்க நல்லா உணர்வீங்க. சரிங்களா? சோ உணர்ந்து நிறைய விஷயத்த சொல்லுவீங்க. சோ அந்த வைப்ரேஷன்லாம் சமீப காலமா கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன், அதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தான் நீங்க வந்து வாழ்க்கையோட மாற்றம் இல்ல வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சோ இந்த பிரச்சனை டீல் பண்றது, இதுல சக்சஸ் ஆனாதான் என் லைஃப்ல சக்சஸ் ஆன மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து டைவர்ஷன் ஆயிட்டீங்க. சோ இனிமே அது நடக்க கூடாது. நீங்க மறுபடியும் உங்க போக்கஸ்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு போக்கஸை நோக்கி போயிட்டு இருந்தீங்க, எப்ப அந்த போக்கஸ் நோக்கி போகும்போது உங்களோட வைப்ரேஷன் அதிகமா இருந்திருக்கும், எல்லாமே உங்களுக்கு அலாதியா கிடைச்சிருக்கும். நீங்க வந்து குறைவா ஒரு விஷயத்த செய்யணும் போயிருப்பீங்க, அவுட்கம் கிடைக்கணும், ஆனா அந்த அவுட்கம் அதிகமா கிடைச்சிருக்கும். பிகாஸ் அப்ப உங்களோட போக்கஸும் உங்களோட வைப்ரேஷனும் அதிகமா இருந்தது. சோ அதே மாதிரி பழைய நிலைக்கு நீங்க திரும்பணும் அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இப்ப சமீப காலமா என்னுடைய லைஃப் இதுதான், எனக்கு தேவையானது இதுதான், எனக்கு தேவையானது கிடைச்சா போதும், அதை தாண்டி நான் ஏன் பெருசா யோசிக்கணும். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், சில பேருக்கு அதாவது உங்களுக்கு இதை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல்ல இப்ப இருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடும் இருக்கிற வந்து உடுத்துறதுக்கு உடையும் இருக்கிற ஒரு வீடும், சோ இது வந்து நிரந்தரமா இருந்தா போதும் எனக்கு. இதை தாண்டி நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன் முருகா, எனக்கு இதுவே போதும், நான் நிம்மதியா இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு வேண்டுதலை கூட வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா முருகர் என்னன்னா, இதுதான் உங்களுக்கானது கிடையாது, இந்த தேவை உங்களுக்கான தேவையே கிடையாது, இது ரொம்ப குறைவானது, உங்களுக்கு வேற பெரிய தேவைகள் இருக்கு, அதை நீங்க முதல்ல போக்கஸ் பண்ணுங்க, அதை நீங்க முதல்ல எங்க விட்டீங்களோ அங்க புடிங்க, அப்பதான் நான் உங்களுக்கு உங்க தேவை என்னவோ அதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. ஸோ குறைவான ஆசைகளோட, குறைவான விஷயங்களோட செட்டில் ஆகாதீங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் நோக்கி உங்களோட ஆசைகள் போகும்போதுதான் நீங்களும் வளருவீங்க, உங்களை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டி இல்ல மக்களும் வளருவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அகைன் திருப்பியும் நீங்க ரீஃபோக்கஸ் பண்ணணும், உங்களுடைய பழைய நிலைக்கு நீங்க வரணும், மனதாலையும் உங்களுடைய இன்டென்ஷனாலையும் நீங்க வரணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். நீங்க அப்படி வந்துட்டாலே உங்களோட வைப்ரேஷன் பழைய மாதிரியே அதிகமா வந்து உங்களோட வைப்ரேஷன் மாறிடும். ஆல்ரெடி இப்போ வந்து கொஞ்ச நாளா உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இந்த டைம் கரெக்டான டைம் உங்களோட ஃபோக்கஸை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ அது நீங்க முருகருடைய ஒரு மெசேஜ் மூலியமாவே நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன ஜனவரி மாதத்துக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
சொல்லி என்றே பந்தம் சொன்னபடி சந்தமோடு வந்து பாட ஏறினேனே கோவில் படி சிந்தையில் நின்றொரு போரூர் மாமணியே. பயல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவுல போகிறது அத போகலாமா இல்ல பின்வாங்கலாமா அப்படின்ற ஒரு மனநிலைமை கொஞ்ச நாளா உங்களுக்கு வந்து நிறைய வந்து வருது. ஏன்னா நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, நடக்கிறது ஒரு விதமா இருக்கு. இல்ல இதுல வந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ, ரொம்ப மனதளவுல பிரச்சனைகளும் வருத்தங்களும் தான் கிடைக்குது. சோ எனக்கு வருத்தம் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, வருத்தம் மட்டுமே கிடைக்கிறது. இதுக்கு வந்து நான் ஏன் மேற்கொண்டு இதை நான் கொண்டு போகணும், பேசாம வந்து விட்டுறலாமா, இதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணமோ, எங்க நிம்மதியா இருந்தோமோ அப்படியே போயிடலாமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க நிறைய நாளா. சோ சில பேர் வந்து கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ அது வந்து கூடாது. நீங்க இப்போ வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இடையூறுகள் வருது, இல்ல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த அவுட்கம் எது செஞ்சாலும் கிடைக்கல, என்ன காரியம் செஞ்சாலும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, அவுட்கம் கிடைக்கல, அதனால நம்ம போகக்கூடிய பாதையே தப்போ, ரூட்டை மாத்திக்கலாமோ இல்ல வந்து ஸ்டாப் பண்ணிடலாமோ அப்படின்ற ஒரு தாட்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வர தேவையில்லை. நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. நீங்க சரியான பாதையில தான் வந்து போயிட்டு இருக்கீங்க. சில டைம் வந்து அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஜர்க் அடிச்சு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த ஜர்க் ஏன் கொடுக்குது அப்படின்னா, அதுல நீங்க ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏன் அப்படின்றத நீங்க கத்துக்கணுங்க. என்ன ட்ரபிள், அந்த ட்ரபிள்னா அந்த ட்ரபிள் எதனால ஆகுது அப்படின்றத லேர்ன் பண்றதுக்காக தான் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளே உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க திருத்திப்பீங்க. அப்படி திருத்திக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டா ஃப்ளோவா இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த இடையூறுகள் வருது. தவிர நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பாதையில போறேன், அதனாலதான் இந்த ட்ரபிள் வருது அப்படின்றது கிடையாது. ஸோ அதை நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து எடுத்துக்கணும். இந்த ஒரு மெசேஜை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட மனசு வந்து தெளிவாயிடும். இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகளை மட்டுமே ஃபேஸ் பண்ணதுனால நீங்க போகக்கூடிய அடுத்து என்ன பண்ணலான்றத விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிரச்சனையே வந்துட்டு இருக்கு, அதனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே மறந்துட்டு இருப்பீங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல அடுத்த ஸ்டெப்பும் ஒரு பக்கம் நீங்க எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்க கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். எப்பவுமே மனது சொல்றதையும் அறிவு சொல்றதையும் பேலன்ஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டா இருக்கும். ரொம்ப மனசு சொல்றதையும் கேட்டக்கூடாது, அறிவு சொல்றதையும் கேட்கக்கூடாது. அதுல மிடில்ல இருந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி நீங்க வந்து எடுக்கணும். அதுல உங்களுடைய ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்குதா அப்படின்னு பார்த்தாலே வந்து தெளிவாயிடும். அந்த பேலன்சிங் கிடைச்சிடும். மத்தவங்க நம்மள நல்லா சொல்லணும், இல்ல மத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் உங்களை வந்து பேலன்ஸ் இல்லாம இறக்கி விட்டுரும். அதனால உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கணும்னா உங்களுக்கு அது முழுமையா தெரியுதா, திருப்தி அளிக்குதா, இல்ல சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னா மட்டும் அந்த முடிவை எடுங்க அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ வரக்கூடிய இல்ல ரெகுலரா வந்துட்டு இருக்க தடைகளை பார்த்து துவண்டு போயிடாதீங்க, பயப்படாதீங்க. நான் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு, நீங்க கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ஆனா அந்த முடிவுல எது சரி எது தப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தடை இடையூறுகள், அதெல்லாம் அதுக்குதான் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான முருகருடைய மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி மாதத்துக்கான முருகர் மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம். ஸோ ஒரு பயலுக்கும் நீங்க உங்க பயலுக்கான மெசேஜ் பார்த்துருப்பீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.